ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் பீஸில் எப்படி அந்த 3 டாட்டுக்கு மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டோட கப் ஷேப்பை எப்படி கரெக்டாக கொண்டு வர்றது, டாட் எப்படி மார்க் பண்ணுறது, டாட் எப்படி கிராஸாக போகாமல் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் மீடியமாக கரெக்டாக ஷேப்பாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரண்ட் பீஸுக்குரிய அளவு ப்ளவுஸ் இது தான். இந்த அளவு ப்ளவுஸை நம்ம செக் பண்ணி தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்துட்டு நீங்கள் டாட் மார்க் பண்ணுறது இந்த கொக்கி பீஸ் சைடு இருக்கிறது தான் கரெக்டான ஷேப்பு. அதாவது அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பட்டன் பீஸு அப்படின்னா இது எக்ஸ்ட்ராவாக வரும், இந்த அகலம்லாம் எக்ஸ்ட்ராவாக போகும். இதுதான் கரெக்டான அளவு. ஸோ நீங்கள் இதவே வந்து அளவாக வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. கொக்கி பீஸ் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 3 டாட்டுக்கு நம்ம மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த 2 பீஸையும் 2 கார்னர் நெக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கார்னரையும் எடுத்து சென்டராக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. குட்டியாக ஒரு மார்க் போட்டிங்க. திருப்பி இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஆம்கோல் வளைவு, இந்த ஆம்கோல் வளைவில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க். திருப்பி இந்த சென்டர் இந்த டாட் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸில் அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து அளவை நோட் பண்ணுங்கள். இப்போ இந்த அகலம் வந்துட்டு 2.5 இருக்குது. ஓகேவா, 2.5. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போயிருக்கோம். ஸோ 2.25. இதிலேருந்து இவங்களுக்கு நான் 2.25 மார்க் பண்ணுறேன். 2.25 மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாட் வந்து செக் பண்ணுங்கள். இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸை அளந்து செக் பண்ணுங்கள். கரெக்டாக 1 இன்ச்சு மார்க், 1 இன்ச்சு உள்ளே பிடிச்சிருக்காங்க. 2 இன்ச்சு. ஸோ நம்ம இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். திருப்பி இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் டாட்டோட கரெக்டான அளவு. இப்போ இந்த பீஸ் வந்துட்டு உயரம் எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள். கரெக்டாக 2.25 இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3. இப்போ இதிலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த உயரம் இது தான். இதை ஒரு நேராக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. மெயின் வந்துட்டு உங்களோட இந்த கிராஸ் வந்து ஷோல்டருக்கு சென்டரில் வரணும். மெயின் அதுதான் முக்கியம், ஷோல்டரோட சென்டர். இப்போ நீங்கள் அந்த ஷோல்டரோட சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ உயரம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. ஏன்னா நமக்கு சென்டரில் தான் வரணும், தள்ளி போகக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டான அளவு. ஓகேவா. இப்போ இந்த லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். 2 இன்ச்சு இருக்குது இதில் கரெக்டாக. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிருக்கும். ஸோ 2.25. திருப்பி இந்த லென்த்து செக் பண்ணுங்கள். இந்த லென்த் வந்து 3.5 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச், 3.25 இங்கே வருது. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டாட்டும் இப்போ இதே எடுக்கிறப்ப வந்துட்டு இப்படி நேராக இருக்கணும். இது பாருங்கள். இப்போ இங்கே நீங்கள் பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதை எடுத்து இது 2ஐயும் இப்படி பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க.
இப்படி எடுத்துட்டு இப்படி மடித்து போட்டுட்டு மடித்து போட்டதுலேருந்து 3/4 வைங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 2 கிராஸும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து கிராஸ் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒன் சைடு தள்ளி போயிடும். இது வந்து நம்ம சும்மா டம்மிக்காக பிடிக்கிறது தான். அதனால் இது முக்கியமே கிடையாது. இந்த 2 கிராஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இங்கே மார்க் பண்ணியிருந்தேன் சும்மா ரஃப்பாக. பட் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதிலேருந்து 1/4 இன்ச்சுக்கு திருப்பி இங்கே ஒரு 1/4 இன்ச். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இந்த 2 கிராஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கிராஸ் வந்துட்டு இங்கே இருக்குல்ல, இந்த கிராஸ் இங்கே இருந்துச்சுன்னா இது இங்கே கொஞ்சம் தள்ளி வந்தால் கிராஸ் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த 3 கிராஸுமே தள்ளி தள்ளி அவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க கிராஸ் வந்துட்டு எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம், கிராஸ் வந்து எனக்கு கம்மியாக வேணும், ரொம்ப ஷார்ப் வேண்டாம் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க, இதை ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க, இதை ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா கிராஸ் ஷார்ப்பாக இருக்காமல் கம்மியாக இருக்கும். இப்போ உங்கள் ஏஜ் கம்மி தான் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் வந்து அதிகப்படுத்துகிறேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும், ரொம்பலாம் இல்லை, ஒரு 1/4 இன்ச் மட்டும் லென்த்து போடுறேன். இப்போ இது கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் வந்துட்டு இப்போ சென்டர் இப்படி வருது, இது 2ஐயும் வச்சா கிராஸாக வரும்ல அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி அப்படி தான் வைக்கணும். எப்படி வச்சு நீங்கள் தையல் போடணுங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பீஸ் டு இந்த பீஸ் இங்கே இருக்கா, இப்படி வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும். இப்படி வைக்கிறப்ப இந்த இதை பிடிச்சிக்கோங்க, இப்படி வச்சு நீங்கள் தையல் போடுங்க. தையல் போடுறப்ப இந்த இடம் ஏற்றி இறக்கி வருதுல்ல, அதை அதுக்கப்புறம் வெட்டிக்கோங்க. ஓகேவா? அப்படி வெட்டினா தான் எல்லா பீஸுமே கரெக்டாக வரும். கிராஸோட அளவு கரெக்டான மார்க்கிங் ரெடி. இப்போ நீங்கள் இதில் டாட் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவங்க வந்துட்டு ஏஜ் ரொம்ப வந்துட்டு மீடியமான ஏஜ் இவங்க. ஸோ நான் இந்த கிராஸ் வந்துட்டு ஒவ்வொரு இன்ச் பிடிச்சிருக்கேன். நீங்கள் இது ஏஜ் அதிகமாக கம்மியாக இருக்காங்க, ரொம்ப வந்துட்டு ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 1.25 கூட பிடிக்கலாம். 1.25 இல்லை 1.5 பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் அதிகமாக வரும். இந்த கிராஸ் வந்துட்டு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சி நீங்கள் ஒரு 3-4 ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரியும். அது நீங்கள் இந்த கிராஸ் 3 கிராஸ் பிடிக்கிறப்பவே தெரிஞ்சிடும் அது ஷார்ப்பாக இருக்கா இல்லை ஷார்ப் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 1 இன்ச்சுங்கிறது வந்துட்டு மீடியமாக வைக்கிறவங்களுக்கு. இது நீங்கள் ஷார்ப் அதிகமாக வேணும்னா தடித்தவங்களுக்கு அப்படின்னா 1.5 வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே 1.25 தான். இதுவும் இந்த ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே 2 சைடும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே முடிச்சிடணும். இதுவும் ஒரு 1/4 இன்ச்சு தான், 1/4 இன்ச்சுக்குள்ளே முடிச்சிடணும். இது 2 to 3 போகலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. யூ ஆர் வாட்சிங். பாய்.